அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொன்ன வார்த்தையை, வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி. ஒருவேளை எலியா சோர்ந்து போய் இருக்கிறான். ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவன் யோசேபேலுக்கு பயந்தபடினால அவன் என்ன பண்ணுறான், கெபில போய் படுத்து கொண்டிருக்கிறான். எலியா சோர்ந்து போய் இருந்ததை பார்த்து ஆண்டவர் அதற்கு முன்பாக அவனுக்கு போஜனம் கொடுக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்ததுனால அவன் 40 நாள் பிரயாணப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, போய் ஒரு கெபிக்குள்ளே போய் படுத்து கொள்ளுகிறான். கெபிக்குள்ளே போய் அவன் உயிருக்கு பயந்து தன்னை ஒழித்து கொண்டு வாழ்கிறவனாக இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். கேட்டவர் மாத்திரமல்ல, மறுபடியும் எலியாவை புதுப்பித்து, உன்னை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக இந்த தடவை உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அவனுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அவன் அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் அழைத்தார். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் முடிந்தது, என்னுடைய வேலைகள் முடிந்தது, இனிமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பகைவர்கள்லாம் என்னை விட பலசாலி ஆயிட்டாங்க, என்னுடைய எதிராளிகள் எல்லாம் என்னை பகைக்கிறாங்க, இனிமே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் கெபி உள்ள இருந்த எலியாவை அழைத்து அவனிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக உன்னுடைய ஸ்தானத்தில் நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் எலியாவின் இடத்துல கெபிக்குள்ள இருந்தவனை அழைத்து அவன் இடத்துல ஊழியங்களை கொடுக்கிறார், பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அதே ஆண்டவர் இந்த நாள்லையும் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போன உங்களுடைய நிலைமையில இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.